அடுத்த தடவை நாட்டுக்கோழி வாங்கும் போது அதுல இருந்து கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி காரசாரமா நாட்டுக்கோழி ரசம் செஞ்சு பாருங்க. சுட சுட சாதத்து கூட அட்டகாசமா இருக்கும். நாட்டுக்கோழியை இடிச்சு செய்யறதுனால அதோட ஃபுல் பிளேவருமே ரசத்துல இறங்கி இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இதுக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 5 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மிக்ஸி ஜார்ல 20 சின்ன வெங்காயம், 2 துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு சேர்த்து கொர நரைச்சு எடுத்துக்கோங்க. ரசத்துக்கு எலும்பு பீஸா இருந்தாதான் நல்லா இருக்கும். சோ எலும்பு பீஸா எடுத்து நல்லா தட்டி வச்சுக்கோங்க. கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய், சீரகம், அரைச்ச சின்ன வெங்காயம் பேஸ்டும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப இதுல 2 பழுத்த தக்காளி, இடிச்ச நாட்டுக்கோழி, தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற மிளகு சீரக பொடியும் சேர்த்து இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு 3 சொம்பு தண்ணி ஊத்தி இருக்கேன். நாட்டுக்கோழி வேக டைம் எடுக்கும். அதனால தாராளமா தண்ணி ஊத்தி மூடி போட்டு மீடியம் ஃபிளேம்ல 20 to 30 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி கறி வெந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு கடைசியா ஃப்ரெஷ்ஷா கொத்தமல்லி தூவி